கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறவர் வெட்கமடைவதில்லை. சங்கீதம் 22 சங்கீதம் 5 வாசிக்கிறோம், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், தாவீது என்ற மனுஷனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. நான் தேவனை நம்பிக்கையாய் இருக்கிறபடினால், நான் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறபடியினால் அந்த தேவன் என்னை வெட்கப்பட்டு போக ஒரு நாளும் விடமாட்டார் என்கிற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே இருந்தது. சங்கீதம் 25 சங்கீதம் 2 சொல்லுகிறார், என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அவருடைய ஜெபத்தில் எல்லாம், அவர் ஜெபிக்கும் போதெல்லாம் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்திருக்கிறேன், நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே, என் சத்துருக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஏசப்பா. என் கூட பிறந்தவங்களுக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஏசப்பா. நான் வேலை செய்கிற இடத்துல யாருக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போகக்கூடாது ஏசப்பா. என்னை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்பதாக அவர் ஜெபிக்கிறார். நாமும் பல வேளைகளில் இப்படி தான் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நான் அவமானப்பட்டு போகக்கூடாது, நான் அசிங்கப்பட்டு போகக்கூடாது, நான் தலை குனிந்து போகக்கூடாது, நான் வெட்கப்படாதபடி எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிறீங்க? உங்களுக்கு தாங்க கர்த்தருடைய வார்த்தை. சங்கீதம் 25 சங்கீதம் 20 நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மையே நம்பியிருக்கிறேன். அவருடைய ஜெபத்திலெல்லாம் இதேதான், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உண்மையே நம்பி இருக்கிறேன். என் தேவன் எனக்கு உதவி செய்வார், என் தேவன் எனக்கு ஒத்தாசை பண்ணுவார், என் தேவன் எனக்கு நன்மையானவைகளை செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் அவருக்குள் இருந்து கொண்டே இருந்தது. அருமையானவர்களே, நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு வரும். நான் நம்புகிற தேவன் வல்லமையுள்ளவர். அவர் கட்டாயம் நமக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஒரு நாளும் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். நாமும் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே, கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, உம்மை நம்பியிருக்கிற நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. உம்மையே நம்பியிருக்கிறேன் நான் ஆண்டவரே, உம்மையே நம்பியிருக்கிற நான் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. உமக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிற நான் நிச்சயமாக வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. உம்மை நம்பியே ஜீவித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, நான் கட்டாயமாய் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தை கேட்க வேண்டும். அருமையானவர்களே, நம்மை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பியிருக்கிற உங்களை ஒரு நாளும் கர்த்தர் விட்டு விலக மாட்டார். சங்கீதம் 31 சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். இதே ஜெபத்தை தான் இன்றைக்கும் நம்ம ஏறெடுக்க போகிறோம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நம்பி தான் இந்த காரியத்தில் இறங்கியிருக்கிறேன், உம்மை நம்பி தான் இந்த வேலை செய்ய இறங்கியிருக்கிறேன், உம்மை நம்பி தான் எல்லாவற்றையும் நான் ஆண்டவரை செய்து கொண்டிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. சங்கீதம் 71 சங்கீதம் 1 வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். ஆண்டவரே, நான் வெட்கப்படவே கூடாது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று யோவேல் 2:27 வாசிக்கிறோம். அப்பா, என்னை வெட்கப்பட்டு போக விடாதீங்கப்பா. நான் வெட்கப்பட்டு போயிட்டா என்னை பார்த்து நகைக்கிற ஒரு கூட்டம் இருக்குதப்பா, என்னை கேவலமாக பார்த்து சிரிக்கிற ஒரு கூட்டம் இருக்குதப்பா, என்னை கேவலப்படுத்துகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதப்பா. எனவே நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே, நான் அவமானப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே, நான் தலை குனிந்து போகக்கூடாது ஆண்டவரே, நான் மனம் நொந்து போக விடக்கூடாதுப்பா. நீங்கள் என்னை மனம் நொந்து போக விடாதீங்க ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? நம் தேவன் நல்லவராக இருக்கிறார், நம் தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கைக்கு அவர் பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கைக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கைக்கு அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நம்புகிறதை நிச்சயமாக தேவன் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். அருமையானவங்களே, நாம் ஒரு 5 நிமிடம் நல்ல ஜெபம் பண்ணலாம். என் கூட சேர்ந்து ஜெபியுங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டு சமூகத்தில் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் ஐயா.
இயேசுவின் நாமத்தில் நீர் எங்களை கைவிடுகிற தேவன் நல்ல ஆண்டவரே, எங்களை விட்டு விலகுகிற தேவன் நல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிஸ்னஸ் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரையும் நீர் கைவிடுகிற தேவன் அல்ல, ஒருவரையும் விட்டு விலகுகிற தேவன் அல்ல. அப்பா, பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகளை கைவிடாதீங்கப்பா. ஒவ்வொரு பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போக விடாதீங்கப்பா. ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க கைவிடாதீங்கப்பா. ஒருவரையும் விட்டு விலகாதபடிக்கு நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கைவிடாத நல்ல நேசர், கைவிடாத நல்ல ஆண்டவர், ஒருவரையும் கைவிடாதபடி கர்த்தராகிய தேவனை நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, யாருக்கு முன்னாடியும் எந்த மனிதர்களுக்கு முன்னாடியும் தேவனுடைய பிள்ளைகளை வெட்கப்பட்டு போக விடாதீங்க ஆண்டவரே. எந்த மனிதர்களுக்கு முன்பாக அவர்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. தேவனே அவர்களுக்கு உதவி செய்யணும், தேவனே அவர்களை காப்பாற்ற வேண்டும். எந்த மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி கரத்தை நீட்ட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ ஒருவரையும் கைவிட மாட்டீராண்டவரே, ஒருவரையும் விட்டு விலகவே மாட்டீராண்டவரே. நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். எப்படியாகிலும் ஒரு உதவியை, எப்படியாகிலும் ஒரு ஒத்தாசையை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீ செய்வீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரோடு கூட நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைங்க ஆண்டவரே, ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைங்க ஆண்டவரே, ஒவ்வொருடைய வேதனைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமா? இன்னைக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்குமா? இன்னைக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒத்தாசை பண்ணும்படியாய், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவிகரத்தை நீட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. தடைகள் விலகட்டும், தடைகள் நீங்கட்டும். தேவனே நன்மை செய்வீராக, தேவனே நன்மையான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே செய்வீராக. ஏசப்பா, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, ஒருவரையும் கைவிடாதீங்கப்பா, வெட்கப்பட்டு போக விடாதீங்கப்பா, அவமானப்பட்டு போக விடாதீங்கப்பா, அசிங்கப்பட்டு போக விடாதீங்கப்பா, தலை குனிந்து போக விடாதீங்கப்பா. காப்பாத்துக ஏசப்பா. ஆண்டவரே, நெருக்கத்தில் இருந்து போய் நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் தேவைகள் அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே, என் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் போராட்டம் அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நிந்தைகள் அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே. நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. தேவன் உதவி கரத்தை நீட்ட வேண்டும், தேவன் ஒத்தாசை பண்ண வேண்டும். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் உதவி கரத்தை நீட்ட வேண்டும். பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஓ ஆவியானவர் நன்மையான காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி. ஆவியானவர் அற்புதமான காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி. தேவனே, ஒருவரையும் கைவிடாதபடி நடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவாதி தேவன், கத்தாதி கத்த, ராஜாதி ராஜன் என்ற நாமம் உள்ளவர் நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் வல்லமையான மகிமையான காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. என் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினால், என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். விடுவிக்கிற தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக, விடுவிக்கிற கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. நீங்கள் இன்றைய நாளில் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இன்றைய நாளில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்கப்பா. இன்றைய நாளில் தேவனுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை சுகமாக்குங்க ஆண்டவரே. சரீர வியாதிகள் குணமாக்கப்படட்டும், எல்லா நோய் கிருமிகளும் அழிந்து போகட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாக்குங்க, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் அற்புதம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் உம்மை நம்பி இருக்கிறோம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒருவருக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போகக்கூடாது. இன்றைக்கு ஏதாகிலும் ஒரு காரியத்தை நீர் செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் உம்மை விட மாட்டாண்டவரே. நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற வரைக்கும் நாங்கள் உம்மை விடுவதில்லை. ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை நீ செய்தே ஆக வேண்டும், ஏதாகிலும் ஒரு நன்மையான காரியங்களை நீ செய்தே ஆக வேண்டும். ஜீவனுள்ள தேவனே, எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுங்க. ஜீவனுள்ள தேவனே, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஜீவனுள்ள தேவனே, எங்களுக்கு நன்மை செய்யுங்க.
நீர் எங்களை நன்மை செய்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை செய்ய கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த வேளை எங்கள் வாழ்க்கையில் நீ நன்மை செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனுடைய கரத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவன் அற்புதத்தை செய்வீராக, என் தேவன் அதிசயத்தை செய்வீராக. நீ செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.